வணக்கங்க. அனகாபுரத்துலேருந்து அனகை செல்வம் பேசுகிறேன். ஒரு சின்ன பதிவு தான். இங்கே அனகாபுத்தூர், அம்பேத்கர் சிலை, அருள்மதி தேட்டர், இன்னும் எக்ஸெட்ரா பம்மல் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் போர்டு வந்து அதிகமாக இருக்குது. ஒரு விளம்பர போர்டுகள் ஏற்கனவே ஹைகோர்ட் வந்து இதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணியிருக்கு. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பைக்கில் போகிறவங்களாம் அந்த மேலேருந்து அது கீழே விழுந்து இப்போ வர மழை காலமாக இருக்குது. அந்த கவர் வந்து அந்த மேலே ஃப்ளெக்ஸ் போர்டு வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த வைக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 85, 90க்கு உள்ள பில்டிங் தான் எல்லாமே. நீங்கள் அருள்மதி தேட்டர் ஆப்போசிட் அப்படியே பார்த்தீங்கன்னா சுற்றி பெரிய பெரிய ஃப்ளெக்ஸ் போர்டு எல்லாமே பழைய வீடுங்க தான். பழைய வீடு, பழைய கடை எல்லாமே 85, 90 அனுமதியே கிடையாது. நம்ம போய் கேட்டோன்னா லோக்கல் டேக்ஸில் அனுமதி வாங்கிட்டீங்களா, நம்ம மாநகராட்சியில் அனுமதி வாங்கிட்டீங்கன்னா வாங்கிட்டேன்றாங்க. ஆனால் நீங்கள் அதை கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை. சரி, நம்ம என்ன சொல்கிறது? இந்த மாதிரி வந்து மாநகராட்சி, பம்மல் மாநகராட்சியும் சரி, தாம்பரம் மாநகராட்சியும் சரி, அதை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது. யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்க வந்து சரி பார்க்கலான்னு வந்து பார்க்குறது அப்படியே கிடையாது. அதனால் வந்து அந்த ஃப்ளெக்ஸ் போர்டெலாம் தயவு செய்து எடுக்கணுன்ட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று, நம்ம சங்கர்நகர் காவல் நிலையத்துக்கும் சொல்கிறேன், 2வது பல்லாவரம் ஏசிக்கும் சொல்கிறேன், தாம்பரம் ஏசி இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இந்த வந்து ஃப்ளெக்ஸ் போர்டு பார்த்தீங்கன்னா வந்து பாருங்களேன். இங்கே அம்பேத்கர் சிலை பக்கத்தில் அப்படி மேடை இல்லைங்கன்னா பெரிய ஃப்ளெக்ஸ் போர்டு இப்போ வர மழை காலம் வர. இன்னொன்று, அருள்மதி தேட்டர் அப்படியே சுற்றி அங்கேருந்து அப்படியே நீங்கள் பார்வையிட்டிங்கன்னா அப்படியே ஃபுல்லாக பெரிய ஃப்ளெக்ஸ் போர்டு காற்றுல அடித்து கீழே விழுந்ததுன்னா அவ்வளோதான், ஒருத்தன் கூட தேர மாட்டான். ஏற்கனவே நிறைய ஆக்சிடென்ட் உங்களுக்கே தெரியும். அதனால் தயவுசெய்து இந்த ஃப்ளெக்ஸ் போர்டை எடுக்கணும்னு இங்கே நான் கோரிக்கை வைக்கிறேன். தயவுசெய்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள்.